சற்று முன் பிரதமர் மோடியிடமே ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்தார் ஆளுநர் ரவி. உச்சகட்ட பரபரப்பில் டெல்லி. அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான தமிழக அரசின் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. துணைவேந்தர்கள் நியமனத்தில் குறுக்கீடு மற்றும் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் கோப்புகளுக்கு ஒப்புதல் அனுப்பாமல் இருப்பது ஆகியவை தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்குகளில்தான் உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதனையடுத்துதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக 2 ரீட் மனுக்களை தாக்கல் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள், அரசின் கோப்புகள் ஆகியவற்றுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிப்பது இல்லை. ஒப்புதல் அளிக்காத கோப்புகளை விரைந்து திருப்பியாவது அனுப்ப வேண்டும். ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவியோ மசோதாக்கள் மற்றும் கோப்புகளை கிடப்பில் போட்டு வைத்துள்ளார் என்பது ஒரு ரீட் மனு. இந்த மனுவை ஏற்கனவே உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் பெஞ்ச் விசாரித்தது. இந்த பெஞ்சில் நீதிபதிகள் பர்திவாலா, மனோஜ் மிஸ்ராவும் இடம்பெற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போதுதான் இந்த மோதல் தீவிரமான கவலை தரக்கூடியது என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவியின் குறுக்கீடு தொடர்பாக மற்றொரு ரீட் மனுவையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருந்தது. அதாவது துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுசிசி தலைவரை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆளுநர் ஆர்.என். ரவியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக இந்த ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் இந்த 2 ரீட் மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் வில்சன் எம்பி மற்றும் அபிஷேக் சிங்வி ஆஜராகினார்கள். அப்போது தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான தொடர்ச்சியான மோதல்கள் குறித்து தமிழக அரசு தரப்பில் விவரிக்கப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி ஆஜரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆளுநர் விவகாரத்தில் பழைய நிலைதான் தொடர்கிறதா, முடிவு எட்டப்படவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இந்த வழக்கை 1 வாரத்திற்கு முன் ஒத்திவைக்க, அதற்குள் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வை காண வேண்டும். அப்படி தீர்வு ஏற்படாத நிலையில் நாங்களே இந்த பிரச்சனைக்கு தீர்வை முன்வைப்போம் என கராராக தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பர்திவாலா பெஞ்ச் முன்பாக தமிழ்நாடு அரசின் ஆளுநருக்கு எதிரான வழக்குகள் விசாரணைக்கு வருகின்றன. இன்றைய விசாரணையில் உச்சநீதிமன்றம் முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஆளுநர் ரவி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களே டெல்லி சென்று நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை முன்கூட்டியே வழங்குவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து ஜனாதிபதியிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாகவும், தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை தேர்வு செய்த பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர். அநேகமாக இன்று அல்லது நாளை பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ரவி வழங்குவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.